ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான குதிரவாளி அரிசியில் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உப்புமா வந்து நம்ம நார்மலாக உப்புமா பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஆனால் இந்த உப்புமா வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து உப்புமா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா வந்து 2 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா வந்துட்டு 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா இந்த உப்புமா வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இடையில வந்து ஒரே ஒரு டைம் வந்து திறந்துட்டு அதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக் ஆயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த உப்புமா கூட வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.